இன்னைக்கு இன்டர்நெட் வேர்ல்டில் நடக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் யூடியூப்பும் சரி, கூகுள்லேயும் சரி எவ்வளோ தேடுறோம். அது நமக்கு தேடினோடனே கிடைக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியுது இல்லை. அது என்ன நடக்குது, எப்படி நடக்குங்கிறது தான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வருது. இது எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டோர் நம்பர், அட்ரஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த ஐபி வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் கொடுக்கப்படும். இது யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மளிகை கடை எடுத்துக்கிடுவோம். அந்த மளிகை கடையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அந்த கடையை பார்த்துக்கிறது அந்த அக்கா தான். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்கு தேவையானதை பப்ளிக் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர கொடுக்குறதுக்கு இருப்பாங்க. இப்போ இந்த அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் பேர் என்ன, அவங்க யார் யார் கடைக்கு வரான்னு சொல்லி. அந்த அண்ணனுக்கு கடைக்கு வரமாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த அண்ணனுக்கு மார்க்கெட்டில் பப்ளிக்கில் நிறையா பழக்கம் உண்டு. இப்போ இந்த அக்கா வந்து ஒரு ப்ரைவேட்டு, அந்த அண்ணன் வந்து ஒரு பப்ளிக். இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே வரலாம். இப்போ ஒரு ஜியோ கம்பெனி எடுத்துக்கிடுவோம். நம்ம ஜியோ சிம்மு வாங்கி போட்டிருக்கோம்னு வச்சுக்கிடுவோம். ஜியோ கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்கு பப்ளிக் ஐபியும் இருக்கும், ப்ரைவேட் ஐபியும் இருக்கும். அந்த சர்வரில் தான் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். அவங்க அந்த ஜியோ கம்பெனி தான் நமக்கு வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஐபி கொடுப்பாங்க. டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏரோப்ளைன் மோட்லாம் போட்டு ஆஃப் பண்ணையில் நெட்டு ஸ்பீட் ஆகுது. அது பின்னாடி என்ன நடக்கும்னா, இதே மாதிரி இன்னொருத்தர் அவங்க நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க ஏரோப்ளைன் மோடை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்கன்னா, அந்த ஐபி வந்து உங்களுக்கு வந்துடும். உங்கள் ஐபி வந்து அங்கே போகும். இந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ஐபி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நெட்வொர்க் ஸ்பீடு கம்மியாக கூடலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஜியோ கம்பெனி நமக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி கொடுத்துருவாங்க. அந்த ஜியோ கம்பெனிகிட்ட ஒரு ப்ரைவேட் ஐபியும் இருக்கும், பப்ளிக் ஐபியும் இருக்கும். அந்த ஜியோ கம்பெனி தான் அந்த மளிகை கடைன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ப்ரைவேட் ஐபி வந்து அந்த அக்கா, அந்த பப்ளிக் ஐபி வந்து அந்த அண்ணான்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் போய், நான் இப்போ யூடியூப் போகிறேன். நான் ஒரு ப்ரைவேட் ஐபி வச்சுருக்கேன், அவங்க கொடுத்தது இருக்குது. நான் லியோ ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். என் ப்ரைவேட் ஐபியிலேருந்து ஒரு ரிக்வஸ்ட் என்ன ஆகும்னா, எனக்கு லியோ ட்ரெய்லர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜியோ கம்பெனியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட், அந்த அக்கான்னு சொன்னோம்னா அந்த ப்ரைவேட் ஐபிக்கு போய் எனக்கு லியோ ட்ரெய்லர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது என்ன பண்ணுன்னா, நம்மளை மாதிரி நிறையா பேர் அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்க யாரும் இந்த லியோ ட்ரெய்லர் கேட்டிருக்காங்களா, நம்ம அனுப்பியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்படி எதுவும் அனுப்பியிருந்தோம்னா அந்த ரிசல்ட் எடுத்து நமக்கு சென்ட் பண்ணி விட்ருவோம். இல்லை அங்கே எதுவும் அந்த மாதிரி எதுவும் செட் ஆகாத மாதிரி மேட்ச் ஆகாத ரிசல்ட் இல்லை அப்படின்னா, அது என்ன பண்ணால் அந்த பப்ளிக் ஐபி இருக்குல்ல, அந்த அண்ணன்னு வச்சுக்கலாம். அந்த பப்ளிக் ஐபிட்டு சொல்லணும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் கேட்குறாங்க, எனக்கு லியோ ட்ரெய்லர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்ட்ட சொல்லுற மாதிரி இந்த ப்ரைவேட் வந்து அந்த பப்ளிக் ஐபிட்டு சொல்லணும். அந்த பப்ளிக் ஐபி என்ன பண்ணுன்னா, வெளியில் அதாவது இன்டர்நெட் வேர்ல்டுக்குள்ளே போகும். இந்த அண்ணன் மார்க்கெட் போகிற மாதிரி இந்த பப்ளிக் ஐபி வந்து இன்டர்நெட் வேர்ல்டு அந்த யூடியூப் சர்வருக்கு போய் இந்த மாதிரி எனக்கு லியோ ட்ரெய்லர் வேணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கும். அங்கே இருக்கிற பப்ளிக் ஐபிக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கும். அது என்ன பண்ணுன்னா, சர்ச் பண்ணி மேட்ச் ஆகுத ரிசல்ட் எடுத்து இங்கே வந்து இந்த பப்ளிக் ஐபிக்கே இந்தப்பா நீ கேட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இது என்ன பண்ணால், இதுகிட்ட கேட்டது அந்த ஜியோ கம்பெனியில் உள்ள ப்ரைவேட் ஐபி, அதாவது அந்த அண்ணன்ட்ட கேட்டது அந்த அக்கா மாதிரி அந்த ப்ரைவேட் ஐபி கேட்டிருக்கு. இந்தா நீ கேட்டதுன்னு சொல்லி அந்த ப்ரைவேட் ஐபிட்ட அந்த லியோ ட்ரெய்லரை ரிக்வஸ்ட் வந்து ரிசல்ட்டை கொடுத்தோம். அந்த ப்ரைவேட் ஐபி என்ன பண்ணுன்னா, அதுகிட்ட கேட்டது நம்மளோட ப்ரைவேட் ஐபியிலேருந்து ரிக்வஸ்ட் பண்ணும். அந்த நம்பர், அதாவது ப்ரைவேட் அட்ரஸுங்கிறது ஒவ்வொரு நம்பர் ஐடிங் கார்டு மாதிரி, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கும் இது இவங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்மளோட ஐபிக்கு அது சென்ட் பண்ணும், நீ கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். இப்படி தான் இன்டர்நெட் வேர்ல்டில் ஒவ்வொரு விஷயமே தேடக்கூடியதெல்லாம் இப்படி தான் கிடைக்கிது. இதில் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது லேன் மேன் சொல்லுவாங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போ நமக்கும் அந்த ப்ரைவேட்டுக்கும் நடுவில் நடக்குது இல்லை, இதெல்லாம் ப்ரைவேட்டாக நடக்கிறது. இது ஒரு சின்ன நெட்வொர்க் தான். இதை வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது இந்த ஏரியாவுக்கும் அந்த அக்காவுக்கும், அந்த ஏரியாவுக்கு மட்டும் நடக்குது இல்லை, அந்த அக்காவுக்கும் ஏரியாவுக்குள்ளேயும், அது வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மாதிரி. இதே அந்த அக்காவை தாண்டி அந்த அண்ணன் மூலியமாக மார்க்கெட்லாம் போகுது இல்லை, இதை வந்து மேன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பப்ளிக் ஐபி மூலியமாக சர்வர் போகுது இல்லை, இதை வந்து மேன்னு சொல்லுவாங்க, மெட்ரோ ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிறது. இப்போ அந்த அண்ணன் மார்க்கெட்டில் வாங்குறாங்கல்ல, ஆனால் அந்த மார்க்கெட்டில் உள்ள திங்ஸ்லாம் எங்கே வேர்ல்டு வைடில் எங்கே இருந்துலாமோலாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேனுன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு வைடு ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதே தான் நெட்வொர்க் கான்செப்டும்.
இப்போ நமக்கும் ஜியோ கம்பெனிக்கும் அதுக்குள்ள நடக்கிறத லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன்னு சொல்லுவாங்க. இந்த ஜியோ கம்பெனியும் தாண்டி அந்த யூடியூப் சர்வர் வரைக்கும் போகுதுல்ல, நம்மள்ட்ட இருந்து யூடியூப் சர்வர் வரைக்கும் போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஏரியா நெட்வொர்க். அதாவது ஒரு சிட்டிக்குள்ள ஃபுல்லா நடக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். மெட்ரோ ஏரியா நெட்வொர்க் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி வேர்ல்டு வைடா அந்த டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் போகையில அது வந்து ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க்கா மாறுது வேன். இது மாதிரி தான் நெட்வொர்க் பேஸ்டில் வரும். இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிங்கன்னா பிளாக்கி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.